கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 5வது அதிகாரம் 36, 37, 38. அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத் துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத் துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இது திராட்சை ரசத்தை குறிச்சும் துணியை குறிச்சும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, சொல்லல. பழைய உடன்படிக்கையும் அவர் மூலமாக வந்த புதிய உடன்படிக்கையும் குறித்து அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. நீங்க பழைய உடன்படிக்கையில கொஞ்சம் புது உடன்படிக்கையில கொஞ்சம் இருக்கும்போது அது என்ன செய்யுமா, ஒன்றை ஒன்று கிழித்து போடும். அது வீணா போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதோட பலனை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. பழைய துணியோடு சேர்ந்து ஒரு புது துணியை தைக்கும் போது தச்சு அதை போடலாம். போட்டு அதை ஒரு தடவை நம்ம துவைக்கும் போது அதோட துணியோட நிலைமை எப்படி இருக்கும்? பழைய துணி ஒரு விதமா இருக்கும், புது துணி ஒரு விதமா இருக்கும். அதே போலதான் திராட்சை ரசத்தை, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில வைக்கும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அது விரியும். அந்த திராட்சை ரசம் விரியும் போது அது கொட்டி வம்பா போயிடும். அது போல பழைய உடன்படிக்கை நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழையும் கிறிஸ்துவுக்கு கீழையும் நீங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனாலதான் கிருபை என்ன செய்யப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. ஏசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளும் போது இயல்பாகவே உங்க நம்பிக்கை உங்க மேல என்ன செய்யாது, வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விலை கிரயத்தை நம்மால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய பிரச்சனைய மாம்ச செயல்களால என்ன செய்ய முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. மனுஷனோட பிரச்சனையே என்னன்னா ஆவியில பிரச்சனை, ஆவியில மரித்த நிலைமை, தேவன் அற்ற நிலைமை, பாவ இயல்பை மனிதன் கொண்டிருந்தான். ஆதாம் அங்க பழத்தை சாப்பிடல, பாவத்தை உட்கொண்டார். அந்த இயல்பு பாவ இயல்பாக என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. இந்த பாவ இயல்பை நம்ம எந்த செயல்களை செஞ்சு நம்ம சரி பண்ண முடியும்? நம்முடைய மாம்சத்துல எந்த தண்டனையை அனுபவிச்சு அந்த ஆவியை நம்ம சரி பண்ண முடியும்? ஆவிக்குரிய பிரச்சனைய மாம்ச செயல்களால நம்மளால என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. மனிதனை மனிதனால் மீட்க முடியாது. அதனாலதான் தேவன் மாம்சத்துல என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஏசு கிறிஸ்துவோட அன்பையும் அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்வை நீங்க பயம் இல்லாம எதிர்கொள்ளுவீங்க. வசனம் அதுதான் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பானா, தைரியமா இருப்பானா. உங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? அங்க தேவன் கோபப்படுவாரா, அன்பா இருப்பாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை சபிப்பாரா, எனக்கு நோயை கொடுப்பாரா, சுகத்தை கொடுக்க மாட்டாரா? இந்த சந்தேகம் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்னா தேவனுடைய அன்பு என் செயல்களின் அடிப்படையில இல்ல, அது கிறிஸ்து செஞ்ச செயல்களின் அடிப்படையில எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அஸ்திவாரமானது கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குதே தவிர நம்ம செயல்களின் மேல் என்ன செய்யப்படல, போடப்படல. ஆனா நம்ம என்ன பண்றோம், விசுவாசிகள் என்ன செய்யறோம், அஸ்திவாரத்தை கிறிஸ்துவின் மேல போட்டுட்டு அது மேல கட்டுற கட்டடத்தை நம்ம செயல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கெட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த ரட்சிப்புக்குள்ள உள்ள பலன்களை நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. ஆரம்பம் கிறிஸ்துவின் மேலதான் என்ன செய்ய போறோம், கெட்டுறோம். ஆனா மேல கட்டுற கட்டுமானம் எது மேல இருக்குது, நான் என்ன செய்யணும், நான் இதை செஞ்சிருக்கிறேனே, நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அவருக்காக. அவர் செஞ்ச செயலை நம்ம எதை செஞ்சும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தேவன் மனிதன் மேல் சமாதானமாக இருக்கிறார். மனிதன் மேல் அவருக்கு கோபம் இல்லை. மனிதனை அவர் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்படி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 2:14.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இது கிறிஸ்துமஸ் அப்போலாம் நம்ம இந்த வசனத்தை என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம். ஆனா இதோட உண்மையான பொருள் நமக்கு என்ன செய்யல? தெரியல. தூதர்களுக்கு அங்க தெரியுது ஏசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படிங்கிறது. யாருக்கு தெரியுது? தூதர்களுக்கு தெரியுது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் கிடையாது. மனுஷனுக்கும் இதுல என்ன செய்யப்படல? போடப்படல. மனுஷர் மேல் தேவனுக்கு பிரியமும். ஏசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரா? மனிதர் மேல் தேவனுக்கு பிரியத்தை உண்டு பண்றதுக்காக வந்தாரா. ஏன் மனிதனுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாம இருந்தது? அங்கு ஆதாம் மூலமாக அந்த பாவமானது அங்கு ஒரு தடையை என்ன செஞ்சு வச்சிருந்தது? உண்டு பண்ணி வைத்திருந்தது. அது உறவு கொள்ள முடியாமல் அந்த தடை என்ன செஞ்சிருந்தது? இருந்தது. அந்த தடையை நீக்கி மனிதன் மேல் தேவன் உறவு கொள்வதற்கான ஒரு பாதையை அங்கு அவர் அமைத்து கொடுத்தார். மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமோ அதற்கான விலையை அவர் கொடுத்துதான் அதை செஞ்சிருக்கிறாரே தவிர தேவன் சும்மா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. பாவம், மனுஷன் தப்பு பண்ணிட்டான், போனா போகுது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யல. தேவன் எப்படி அன்புள்ளவரோ தேவன் நீதி உள்ளவர். அவருடைய நீதியானது செய்த செயலுக்கு உரிய ஒரு தண்டனை அது என்ன செய்யும்? கேட்கும். ஆனா தேவன் அவர் படைத்த படைப்பாகிய நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் அந்த தண்டனைய நமக்கு கொடுக்க விரும்பாம அவரே இறங்கி வந்து என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் சுவிசேஷம். எந்த அளவுக்கு நம்மள அவர் அன்பு செய்திருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் இல்லையா? நான் அடிக்கடி என்கிட்ட வர்றவங்கிட்ட எல்லாம் கேட்கிற ஒரு கேள்வி, ஏசு கிறிஸ்து தேவன் மனுஷனா இறங்கி வந்தது அவருக்கு எளிதா கடினமா? இதை கேட்கும் போது உடனே என்ன சொல்லுவாங்க? ஈஸி. அவர் எந்த ஃபார்ம்லனாலும் என்ன செஞ்சிடலாம்? மாறிக்கிடலாம். ஏன்னா அவர் யாரு? கடவுள். இப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா உண்மையில அது ஈஸி கிடையாது. அவருடைய பார்வையில மனிதன் ஒரு புழு போல. படைத்தவர் படைத்த படைப்பாக மாறணும் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து தேவ சாயல்ல இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் ஆவியில் 100% தேவனாக இருந்தார். சரீரத்தில் 100% அவர் பலவீனமான மனிதனாக இருந்தார். நம்மெல்லாம் நினைப்போம் ஏசு கிறிஸ்து காலத்துல இருந்தா எவ்வளவு பாக்கியமா இருக்கும். அந்த 12 சீஷர்ல ஒருத்தரா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நான் இன்னும் அவரை விசுவாசிச்சிருப்பேனே, அவர் பின்னாடி பயிர்ப்பனே நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா அவரை மேசியானே நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் பின்னாடி போகும்போது அவருக்கு ஒளிவட்டம்லாம் கிடையாது. பலவீனமான சரீரம். அந்த காலத்துல தண்ணி வசதி இருக்காது. போற இடத்துல குளிக்க முடியாது. கையில நிறைய ஆடைகளை கொண்டுட்டு அவர் போயிருக்க மாட்டாரு. போட்ட ட்ரெஸ்ஸோட தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? போயிருப்பார். பாக்குறதுக்கு மிக சாதாரணமாக அவர் இருந்திருப்பார். அவர் தேவகுமாரன் அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தா சீஷர்களை நம்ம என்ன செய்யணும்? பாராட்டணும். அவங்க மேசியான அவர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. தான் படைத்த படைப்பா அவர் மாறணும் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு மிக 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 கடினமான ஒரு செயல். அவர் கெத்சமனே தோட்டத்துல அழுதது அடிக்கு பயந்து அழல, மரணத்துக்கு பயந்தும் அழல. ஒட்டுமொத்த பாவமும் ஆதாம் முதல் இனி கடைசி அவருடைய வருகை வரைக்கும் எந்த குழந்தை பிறக்குதோ அதோட பாவம் வரைக்கும் அவர் மீது அங்க என்ன செய்யப்பட்டுச்சு? சுமத்தப்பட்டுச்சு. அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா பாவம் பாரா பரிசுத்தர். அவருடைய இயல்பே அவரால் பாவத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதையும் அவர் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிற இடத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. இப்படி ஒரு கடினமான ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சு, சொல்ல போனா இது ஒரு கடினமான ஒரு பணி. இதை எதுக்கு செஞ்சாரு அப்படின்னா தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்படணும்.
அவரோட உறவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியில ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாதானத்துக்குள்ள நம்ம போகணும். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது ஒன்றுதான் அவருடைய நோக்கம். இப்படிப்பட்ட தேவன் எப்படி ஒரு மனிதனோட அழிவை அவர் விரும்புவார்? அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார். உலகத்தை என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்ததினால் அந்த இடத்துக்கு அவர் வந்து நின்றார். அதுதான் இங்க தேவதூதர்கள் பாடி மகிமைப்படுத்துறாங்க. மனுஷர் மேல் சமாதானம், தேவனுக்கு மனிதர்கள் மேல் சமாதானம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தா இந்த வசனத்தை கொண்டு அதை மேற்கொள்ளுங்க. நீங்க என் மேல தேவன் என்ன செய்யல? கோபம் கொள்ளவில்லை. என் மேல அவர் எரிச்சலா இல்ல, என் மேல அவர் வருத்தமா இல்ல. ஏன்னா ஏன் செயல்களின் அடிப்படையில் அவர் பார்க்கல, ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த செயல்களின் அடிப்படையில, அந்த ஆவியின் அடிப்படையில் அவர் என்னை நேசிக்கிறார். அந்த ஆவியின் அடிப்படையில் என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த ஆவியின் அடிப்படையில அவருடைய பிள்ளையாக நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மாற்றப்பட்டிருக்கிறேன். இதை நீங்க புரிந்து கொள்ளும் போது தேவன் கிட்ட உங்களால தைரியமா என்ன செய்ய முடியும்? போக முடியும். உங்க ஜெபத்துக்கான பதிலை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நான் எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பிக்கணும், நான் நரகத்துக்கு போக கூடாது, பரலோகம் போகணும்னு சொல்லி பயந்து பயந்து தேவனை என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். பாதிவே தேவனை எதுக்கு தேடுறோம்? நரகத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பரலோகத்துக்கு எப்படியாவது நான் என்ன செய்யணும்? போயிடணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாட்டி இனி நரகத்துக்கு என்ன செஞ்சிருவாரு? அனுப்பிடுவார். இப்படி பயந்துதான் பாதி பேர் அவர்கிட்ட என்ன செய்யறோம்? போறோம். பாதி பேர் இந்த உலகமே நரகம்தான், இது முடிஞ்ச பிறகு நான் எங்க போனா என்ன அப்படின்னு சொல்லி அவரை தேடுறதும் கிடையாது. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய உறவுக்கு ஏங்கியவராக அவர் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.